சிலர் சிலரை பார்த்து ஒரு ஆற்றலும் இல்லாத மக்காக இருக்கிறியே, மண்ணாக இருக்கிறியே, ஒரு பிரயோசனம் உன்னால கிடையாது என்று பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் ஒரு ஆற்றலுமே இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்திலே இல்லை என்பதுதான் உண்மை. ஒருவருக்கு ஒரு ஆற்றல் இருந்தால் மற்றவருக்கு இன்னும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. எனவே ஆற்றல் உள்ளவர்கள் தான் மனிதர்கள் என்பதுதான் யதார்த்தம். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருவர் தனக்குள்ள ஆற்றல் என்ன என்பதை இனங்கண்டு அந்த ஆற்றலை ஒரு சேனலைஸ் பண்ணி ஒரு திசையிலே பிரயோகிப்பதிலே உள்ள பலவீனம் மற்றவர்களுக்கு அவர் எந்த ஆற்றலுமே இல்லாதவர் போல தென்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே எங்களது ஆற்றலை இனங்கண்டு அந்த ஆற்றலை குறித்த ஒரு திசையிலே நாங்கள் பிரயோகித்தால் பெரும் சக்தியுடைய மனிதர்களாக நாங்கள் மாறலாம். நீர் சும்மா அப்படியே நிலத்திலே கிடக்கின்ற போது அதற்கு என்ன சக்தி இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். ஆனால் அதே நீர் ஒரு குழாயினூடாக சேனல் பண்ணப்பட்டு குறிப்பிட்ட திசையிலே பாய்ந்தால் எவ்வளவு பெரும் சக்தி அதற்கு இருக்கிறது. இரும்பு பாலங்களையும் இரண்டாக பிளக்கின்ற அளவுக்கு அந்த நீருக்கு சக்தி இருக்கிறது. சேனலைஸ் பண்ணப்பட்ட போது, ஒரு குறிப்பிட்ட திசையிலே பிரயோகிக்கப்பட்ட போது. அதுபோல எங்களுக்குள்ளும் இருக்கின்ற ஆற்றல் அவ்வளவு பெரும் சக்தியுடையதாக மாறும் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு திசையிலே சரியாக பயன்படுத்தினார். எங்களது பவர் என்ன என்று அறிந்து எங்களது அந்த பவரை, அந்த ஆற்றலை குறிப்பிட்ட ஒரு திசையிலே ஒருமுகப்படுத்தி பயன்படுத்துவது எங்கள் மீது உள்ள மிக முக்கியமான பணி. அதற்கு மிக முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது. அதுதான் கான்சென்ட்ரேஷன், கிரகித்தல், எனது பவரை விளங்கிக் கொள்ளுதல், அல்லது என்னை நான் விளங்கிக் கொள்ளுதல், மற்றவர்கள் சொல்வதை சரியாக விளங்கிக் கொள்ளுதல் என்ற கான்சென்ட்ரேஷன் மிக முக்கியமானது. இன்றைய வீடியோவில் கான்சென்ட்ரேஷனை வளர்ப்பதற்கான ஒரு 3 வழிகளை சொல்லித்தரப் போகிறேன். இன்றிலிருந்தே நீங்கள் நடைமுறைப்படுத்தி பவர் உள்ள ஜாம்பவான்களாக நீங்கள் மாற எனது வாழ்த்துக்கள். முதலாவது வழி கிளாரிட்டி ஆஃப் பர்பஸ். நாங்கள் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு விடயத்திலும் அந்த விடயம், அந்த வேலை நான் ஏன் செய்கிறேன், எதற்காக செய்கிறேன் என்ற நோக்கத்தை தெளிவாக புரிந்து நாங்கள் செயல்பட வேண்டும். அவ்வாறு தெளிவாக புரிந்து நாங்கள் செயல்பட்டால் அந்த செயலிலே ஒரு கூடுதலான இன்வால்வ்மெண்ட், கூடுதலான கரிசனை, அக்கறை எனக்கு ஏற்படும். அதற்கூடாக ஒரு கான்சென்ட்ரேஷன் பவர்ஃபுல்லானதாக இருக்கும். கூடிய அளவு கிரகித்தலோடு நான் அந்த விடயத்திலே செயல்பட முடியும். உதாரணமாக ஒருவர் எனக்கு முன்னால் இருந்து விளங்கப்படுத்துகிறார் ஒரு விடயத்தை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விடயத்தை விளங்குவதற்கு உன்னிப்பாக ஆக்டிவ் லிசனிங்கில் நான் ஈடுபடுவதற்கு ஏன் அது எனக்கு தேவை என்ற ஒரு இன்டென்ஷன் இல்லாவிட்டால் தேவையில்லாத எந்த ஒரு விடயத்திலும் நான் பெரிதாக கவனம் கொள்ள, அக்கறை கொள்ள, அதை உன்னிப்பாக கவனிக்க தேவையில்லை. கிளாரிட்டி ஆஃப் பர்பஸ், ஏன் அந்த விடயம் எனக்கு தேவை என்பதை தெளிவாக புரிந்து நாங்கள் அதில் ஈடுபடுகின்ற போது கூடிய அளவு கான்சென்ட்ரேஷனோடு அந்த விடயத்தில் எங்களால் ஈடுபட முடியும். எதை கேட்டாலும், எதை பேசினாலும், எதை வாசித்தாலும், என்ன வேலை செய்தாலும் அதிலே ஏன் அதை செய்கிறேன் என்ற அந்த கிளாரிட்டி ஆஃப் பர்பஸோடு அந்த விடயத்தில் ஈடுபடுவோம். அதற்கூடாக கான்சென்ட்ரேஷனை வளர்த்து கொள்வோம். இரண்டாவது வழிமுறை பேக்லிங்க். அதாவது இப்போது நான் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயத்தோடு தொடர்பான நேற்று உள்ள அல்லது சென்ற வாரம் உள்ள அல்லது சென்ற மாதம் உள்ள இதற்கு முன்னர் நான் அறிந்து கொண்ட விடயத்தை இப்போதுள்ள விடயத்தோடு கனெக்ட் பண்ணுகின்ற ஆற்றல், கனெக்ஷன். இப்போதுள்ளதையும் இதற்கு முன்னால் உள்ளதையும் தொடர்பு படுத்தி பார்க்கின்ற ஆற்றல் எங்களிடம் வளர்க்கப்பட வேண்டும். அது வளர்ந்தால் கான்சென்ட்ரேஷன் இனி இல்லைன்ற ஒரு லெவலுக்கு போகும். நிறைய பேர்கிட்ட உள்ள பிரச்சனை என்னென்றால் இப்ப சொல்வதை இப்ப கேட்டுட்டு மறந்துடுவாங்க. நாளைக்கு சொல்லும் போது இதையும் அதையும் லிங்க் பண்ணி பார்க்கறதுக்கு இயலாது. அதனால கான்சென்ட்ரேஷன் குறையும். ஒரு ஆசிரியர் படிப்பிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆசிரியருக்கு முன்னால் இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் அவர் படிப்பிக்கிறத இந்த காதால வாங்கி இந்த காதால விட்டுட்டு போறதை நாங்க பார்க்கிறோம். ஏன் தெரியுமா?
இப்ப படிப்பிக்கிறதோட தொடர்பான ஒரு விஷயம் போன வாரம் படிப்பிச்சிருப்பார். அதனை பேக்லிங் பண்ணி பார்க்கின்ற அந்த கனெக்ஷன், அந்த ஆற்றல் இந்த மாணவரிடம் இல்லை என்றால் அது வெறுமனே வேண்டா வெறுப்பான ஒரு விடயமாக மாறும், அல்லது கன்சன்ட்ரேஷன் குறைஞ்ச ஒரு விஷயமாக அது இருக்கும். ஸோ பேக்லிங்க் ரெண்டாவது கன்சன்ட்ரேஷனை வளர்ப்பதற்கு முக்கியமான. மூணாவது விஷயம் என்னென்றால், நாங்கள் எந்த விடயத்தை செய்தாலும் வை, ஏன் நான் அதை செய்கிறேன் என்ற கேள்வியை கேட்டு எனக்குள்ளேயும் அதற்கு சரியான விடை கண்டு, சில போது தெளிவில்லை என்றால் முன்னால் உள்ளவர்களிடமும் அந்த கேள்வியை கேட்டு அதற்கும் சரியான விடை கண்டு தொடர்ந்து நாங்கள் பயணிக்கின்ற போது கன்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும். உதாரணமாக ஒரு புத்தகத்தை வாசிக்கிறோம். அந்த புத்தகத்திலே ஒரு வரி அல்லது ஒரு சொல் எனக்கு விளங்கவில்லை என்றால், விளங்கவில்லை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று போவதை விட அந்த சொல்லை தேடி அதற்கான விளக்கத்தை பெற்று அந்த முழு பகுதியை விளங்கிக் கொள்கின்ற அந்த தேடலுடைய ஒரு நிலையில் நாங்கள் இருப்போமானால் கன்சன்ட்ரேஷன் இனி இல்லை என்ற லெவலுக்கு வளரும். அந்த தேடலோடு இருக்கின்ற ஒரு இன்டென்ஷன் எங்களிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். சிலர் கேள்வி கேட்பதற்காகவே எல்லா விடயங்களிலும் ஈடுபடுகிறார்கள். அது மோசமானது. அது அல்ல நான் இவ்விடத்தில் சொல்வது. எந்த ஒரு விடயத்திலும் நாங்கள் ஈடுபடுகின்ற போது தெளிவில்லாத, கேள்வி கேட்க வேண்டிய, தெளிவு பெற வேண்டிய ஒரு பகுதி இருக்கும். அதிலே கேள்வி கேட்டு தெளிவு பெற்று தொடர்ந்து பயணிப்பது கன்சன்ட்ரேஷனை வளர்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இந்த இன்டென்ஷன் மிக முக்கியமான. மதிப்புக்குரியவர்களே, இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் மாணவர்களாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் உங்களது வாழ்க்கையில் இன்றிலிருந்தே நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள். நிச்சயமாக உங்களது கன்சன்ட்ரேஷன் வேற லெவலுக்கு வளரும். அதற்கூடாக இப்ப இருக்கின்ற அந்த பவர்ஃபுல்லை விட அதிகமான ஒரு சக்தியோடு, திறனோடு, ஆற்றலோடு நீங்கள் உங்கள் பாதையில் பயணிக்கலாம். அதற்கூடாக நல்ல பல மாற்றங்கள் உங்களுக்கு நடைபெற வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பின் ரமேஷ். நன்றிகள். ஹேப்பி லைஃப்.